உலகத்துக்கு இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய அச்சம் வந்து சைனாவை நம்பி எவெல்லாம் வந்து வெப்பனை வாங்கினானோ அவெல்லாம் பயத்தில் உட்காந்து சைனீஸ் வெப்பன்ஸ் ஆர் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி உலகத்துக்கு லைவ் டெலிகாஸ்ட்டில் வேற போட்டு காட்டிட்டோம். நம்ம அவங்களோட டாலருக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒழிக்கிறதுன்றது வந்து அமெரிக்காவோட பாலிசியாக இருக்குது. யுக்ரைனை வந்து நீ மினரல் டீல் சைன் பண்ணு, இல்லைன்னா சண்டை நிறுத்தம் வராதுன்னு சொல்கிறது, புட்டின் கிட்ட சண்டையை நிறுத்துன்னு சொல்கிறது. புட்டின் வந்து பட அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை இல்லை பல நாடுகளை இந்த வாட்டி ட்ரம்ப் அரசாங்கம் வந்து பகைத்து கொண்டுள்ளது. சண்டை நிறுத்தம் வருதோ இல்லையோ, சண்டை நீடிப்பதற்கு ஒரு ஜனாதிபதி ட்ரம்ப் அப்படின்ற ஒரு நிலையை உலகம் எட்டி கொண்டிருக்கிறது. நேற்றோ இன்றோ முளைத்த பாகிஸ்தான் மாதிரி நான் அரபு, நான் இந்தியன், நான் வாய்க்கு வந்ததை பெனாத்திட்டு இருக்கக்கூடிய பைத்தியக்காரன் இல்லை ஈரான். அழிவது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் அது அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும். எல்லாரும் கேட்கலாம், இந்தியா என்ன பண்ணுச்சு பாகிஸ்தான்? ஆமாம் பண்ணோம். 88 மணி நேரத்தில் போரை நிறுத்தணும். ஈரான் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் ஈரான் செய்வது சரி, இஸ்ரேல் கண்ணோட்டத்திலிருந்து இஸ்ரேல் செய்வது சரி. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பார்ப்பது இந்திய கண்ணோட்டத்தில் இருந்து. இஸ்ரேலுக்கு ஃபயர் விடுறவங்க ஈரான் அழிஞ்சு போச்சுன்னா ஈரான்லேருந்து வரக்கூடிய தீவிரவாதம் இந்தியா வரைக்கும் வருதுன்னா அது ஓகேவா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வந்து அமெரிக்கா வந்திருக்காங்க. சில பக்கத்து நாடுகளுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தனியாக சண்டை போடுற மாதிரி இல்லை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சார். சார் 40 வருஷமாக ஈரான் தனியாக தான் சார் சர்வை ஆகிட்டு இருக்கு. 1979 ரெவல்யூஷன் நடந்த பிற்பாடு 1980களிலே ஈராக் வந்து ஈரான் மீது போர் தொடுத்த போது ஈரான் தனியாக தானே சண்டை போட்டான். இப்போயும் கூட தனியாக தான் சண்டை போடுறாங்க இல்லையா? இந்த சைனா, ரஷ்யா, அவங்க ரஷ்யா கொடுக்குறாங்க, சைனாவும் கொடுக்குறான். இப்போ அமெரிக்கா உள்ளே வந்துச்சுனாவே ரஷ்யா சைனா வருவாங்களே சார்? தான் ரஷ்யா கொடுக்குறான், சைனா கொடுக்குறான். பட் சைனாவோட உபகரணங்களோட அதோட கேப்பபிலிட்டி வந்து, அதாவது அதோட எந்த அளவுக்கு அது நம்பகத்தன்மை இருப்பது என்பது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓ, பாகிஸ்தானுக்கு சப்ளை மிசைல் சப்ளை பண்ண மாதிரி இவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களா? கொடுத்துருக்கலாம், அதை விட்டுருக்கலாம். நம்ம லோக்கல் தீபாவளி ராக்கெட் மாதிரி மேலே 10 கொடுப்பான், 10ல் 5 போவோம், 5 போகாது. அதை நம்ம வெயிலில் நம்த்து போச்சுன்னு காஞ்சி வச்சு பற்ற வச்சா கூட அது புட்டுன்னு வெடிக்கும், டார்கெட்டை தூக்காது. உலகத்துக்கு இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய அச்சம் வந்து சைனாவை நம்பி எவெல்லாம் வந்து வெப்பனை வாங்கினானோ அவெல்லாம் பயத்தில் உட்காந்துருக்கான். இந்த பயத்துக்கு யார் காரணம் சார்? பயத்துக்கு காரணம் இந்தியா தான். சைனீஸ் வெப்பன்ஸ் ஆர் யூஸ்லெஸ்ன்னு சொல்லி உலகத்துக்கு லைவ் டெலிகாஸ்ட்டில் வேற போட்டு காட்டிட்டோம். நம்ம யூ நெவர் டூ அ லைவ் வென் யுவர் அப்பனண்ட் இஸ் கோயிங் டு பி ஹிட். ஏன்னா அது நம்மளுக்கும் திருப்பி பாதிப்புகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நம்ம லைவ் டெலிகாஸ்ட்டில் இதை அடிக்கிறோம் பார், இதான் பார், இதான் அடித்தேன் பார், இதான் அடித்தேன் பாருன்னு படம் போட்டு காட்டிட்டோம். படம் பார்த்து கதை சொல்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் டிஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஆன் சைனீஸ் வெப்பன்ஸ். இப்போது சைனா வெப்பன்ஸ் வந்து ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்தா கூட ஈரான் எந்த அளவுன்னு நம்பக்கூடும். ஆனால் ஈரானோட இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து கம்மியாக எடை போடக்கூடாது. அன்லைக் அரப் கண்ட்ரீஸ், ஈரானோட இண்டிஜினியஸ் கேப்பபிலிட்டி இஸ் ஃபார் பெட்டர், தேர் ஃபார் சுப்பீரியர் டெக்னிக்கலி. அதை அவங்க யூஸ் பண்ணாங்கடான்னா தேர் இஸ் நோ ஆன்சர் ஃப்ரம் தி அதர் சைட். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஓவரால் கேல்குலஸ் இன் விச் திஸ் வார் இஸ் கெட்டிங் ஃபாட். இது எப்படி இந்த சண்டையானது நடந்து கொண்டு இருக்கிறது, இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா முடிவு என்பது இதற்கு இல்லை. ஒவ்வொரு 30 வருஷம் இது ஒரு சைக்கிள், 40 வருஷம் ஒரு வாட்டி இந்த சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துடுது. இந்த சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்சி மாற்றங்கள் வெஸ்ட் ஏஷியாவில் ஏற்படணும். இப்போ உதாரணத்துக்கு லிபியாவில் கடாஃபியை ஒழிச்சாங்க, ஈராக்கில் சதாமை ஒழிச்சாங்க, இப்போது ஈரானில் ஒழிக்கணும். ஏன்னா அவங்களோட டாலருக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒழிக்கிறதுன்றது வந்து அமெரிக்காவோட எப்பயும் அவங்களோட நிரந்தர பாலிசியாக இருக்குது. ஆனால் இது எத்தனை நாளுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏன்னா
அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை இல்லை, பல நாடுகளை இந்த வாட்டி ட்ரம்ப் அரசாங்கம் வந்து பகைத்து கொண்டுள்ளது. கனடாவை என்னோட 51வது மாகாணம் சொல்கிறது, யூரோப் வந்து உன் டிஃபென்ஸுக்கு உன்னோட பாதுகாப்புக்கு நீ தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது. அப்போ நேட்டோவோட தேவையே வந்து கேள்விக்குறியாக்கப்படுகிறது. யுக்ரைனை வந்து நீ மினரல் டீல் சைன் பண்ணு, இல்லைன்னா சண்டை நிறுத்தம் வராதுன்னு சொல்கிறது. புட்டின் கிட்ட சண்டையை நிறுத்துன்னு சொல்கிறது. புட்டின் வந்து படா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போ நிறுத்தணுமா எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் உலகளாவிய ரீதியில் பார்த்தோன்னா சண்டை நிறுத்தம் எடுத்து வருவதற்கு ஒரு ஜனாதிபதி ட்ரம்ப் அப்படின்னு அறிவிச்சாங்க. சண்டை நிறுத்தம் வருதோ இல்லையோ, சண்டை நீடிப்பதற்கு ஒரு ஜனாதிபதி ட்ரம்ப் அப்படின்ற ஒரு நிலையை உலகம் எட்டி கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்து என்னோட அச்சம் பயம் என்னடான்னா, சப்போஸ் சைனா வந்து தாய்வான் மீது தாக்குதல் நடத்தினா இப்போ அமெரிக்கா என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். சரி, இப்போ வந்து இந்த ஈரான் பீப்புள்னு ஒருத்தர் இருப்பாங்களா சார், ஓகேங்களா, அவங்கெல்லாம் வந்து அயதுல்லா அலி காமேனிக்கு சப்போர்ட்டராக இருக்காங்களா இல்லை அகெயின்ஸ்டாக இருக்காங்களா? இல்லை, நீங்கள் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஈரானில் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் இருக்கின்றன. 2018 கூட ஈரான் ஆட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வளர்ந்தது, மக்கள் போராட்டம் வெடித்தது. ஆனால் ஈரானிய ஐஆர்ஜிசி ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கோர் இருக்கு பாருங்க, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், அவங்க வந்து அரசாங்கத்துக்கு பின்புலமாக இருந்து வேலை பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி ஈரானியன்ஸ் வந்து ஐஆர்ஜிசியில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஈரான்ன்றது ஒரு குறிப்பிட்ட பர்ஷியர்கள் மற்றும் இருக்கக்கூடிய நாடு இல்லை. அங்கே அசர்பைஜானை சேர்ந்த அசாரிஸ் இருக்காங்க, பலூச்சிஸ் இருக்காங்க, நிறைய சின்ன சின்ன செக்டுங்க இருக்குது. பட் பெரும்பாலும் ஈரானியர்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சி மாற்றத்தை அவர்கள் வேண்டினாலும் இதற்கு மாறான ஆட்சி என்ன வரும் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த ஆட்சியானது அமெரிக்காவுக்கு கைப்பாவையாக இருக்கும் ஆட்சியானால் ஈரானியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் ஒன்று மறந்துடக்கூடாது, ஈரான் இஸ் அ ஓல்டு சிவிலைசேஷன் ஸ்டேட். நேற்றோ இன்றோ முளைத்த பாகிஸ்தான் மாதிரி நான் அரபு, நான் இந்தியன், நான் வாய்க்கு வந்ததை பெனாத்திட்டு இருக்கக்கூடிய பைத்தியக்காரன் இல்லை ஈரான். ஈரான் இஸ் அ சிவிலைசேஷன் ஸ்டேட். இன்றைக்கும் அவங்களோட நியூ இயரை வந்து நவரோஸ், இங்கே பார்சிகள் கொண்டாடும் நியூ இயரை தான், அதாவது புத்தாண்டை தான் அவங்களோட நாட்டின் புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க, இஸ்லாமியர்களாக மாறின பிற்பாடும். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு வரலாறு இருக்குது, அவங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு நீண்ட கால ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தை வந்து ஒரு நாளில் அழிக்கவோ இல்லை இன்னொருத்தர் வந்து டாமினேட் பண்ணவோ அந்த கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளாது. எந்த நாடுகள் எல்லாம் கலாச்சார பலத்தில் வளர்ந்தனவோ அந்த நாடுகள் மீது போர் தொடுப்பது மிகவும் கடினம். 1-2 நாட்களில் அந்த நாடை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் என்றால் முடியாது. அப்படி கட்டுப்படுத்த வந்து அரசியல் ரீதியாக கைப்பற்றினாலும் தற்காலிகமாக தான் அதை கைப்பற்ற முடியுமே தவிர்த்து நீண்ட நாட்கள் அதை கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு நிதர்சனமான ஒரு உதாரணம் நீங்களும் நானும் இருக்கிற நாடு. 800 வருடங்கள் அந்நியர்கள் படையெடுத்து வந்து கடைசியில் வெள்ளையர்கள் உட்பட எல்லாரும் வந்த அப்புறம் கூட இந்த கலாச்சாரத்தை அழிக்க முடியல, அவங்களால திரிக்க முடிஞ்சது. அவங்க இஷ்டத்துக்கு புது புது கதைகளை கட்டமைக்க முடிந்தது. ஆனால் அழிக்க முடிந்ததா என்றால் இல்லை. ஏன்னா கலாச்சார பலம் என்பது அந்த நாட்டின் அடிநாதமாக இருக்கும் வரை எந்த நாட்டையும் நாம் அழிக்க முடியாது. அந்த கலாச்சார பலம் வந்து ஈரானியர்களுக்கு இருக்கு. இஸ்ரேலுக்கு வந்து கலாச்சார பலம் என்பது எப்படி இருக்குன்றால்னா சமுதாய ரீதியாக இருக்கிறது. யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த யூதர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் வந்து குவிந்துள்ளார்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நிலப்பரப்பில். அவங்க வந்து யூதர்களாக ஒரு குழுக்களாக ஒரு இனமாக ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஒன்று சேர்ந்து திரண்டு இருக்கிறார்கள். அதுக்கும் ஒரு கலாச்சாரம், அதுவும் ஒரு விதமான கலாச்சார பலம் தான். அதனால்தான் பென் குரியன் சொன்னார், நம்ம ஒரு சண்டை தோத்தா கூட போதும், முடிஞ்சோம். நம்ம அரேபியர்களுக்கு எல்லாம் தேவை ஒரு வாட்டி நம்மளை தோக்கடிக்கிறது, நம்மளுக்கு ஒவ்வொரு சண்டையும் ஜெயிச்சே ஆக வேண்டும், இது நம்மளோட கம்பல்ஷன். ஸோ அவர்களோட கலாச்சார பலம் அது. ஸோ 2 கலாச்சார பலம் கொண்ட நாடுகள் மோதிக்கொள்ளும் போது
அவர்களின் மோதலானது வந்து கொஞ்சம் வீரியம் கொண்ட ஒரு மோதலாக தான் இருக்கும். ஏன்னா ஐடியாலஜிக்கலி வெரி ஸ்ட்ராங். இப்போது அரசியல் ரீதியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்றன்னா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகளும் ரைட் விங் சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகளும் மோதிக்கொள்ளும் போது அந்த அந்த ஐடியாலஜிக்கல் அந்த இது போரானது ரொம்ப வீரியமாக இருக்கும். இப்போ சில கட்சிகள் இருக்குது, இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படி இல்லை, ஒன்று ரைட்டு இன்னொன்று லெஃப்ட்டு. இவங்க மோதிக்கும் போது அந்த அவங்களோட மொத்த இதையும் வெளிப்பாடு இருக்கும். அந்த பேச்சிலையும் சரி, அவங்க சொல்வீச்சிலையும் சரி, அவங்களோட பொருளாதார பாதுகாப்பு, கலாச்சாரம், மக்கள் மேம்பாடு, இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இவர்களுக்கு நேர்மாறான கருத்துக்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் புட்டின் வந்து உஷாரா என்ன சொன்னார், 20 லட்சம் யூதர்கள் ரஷ்யாவிலிருந்து அங்கே போய் இருக்காங்க இப்போ இருக்கிற இஸ்ரேலில். நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் நாங்கள் சொல்லலை. ஸோ இஸ்ரேல் வந்து எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்ட்டு அறிவிக்காமல் அறிவித்து விட்டார். அப்போ என்ன அர்த்தம்டான்னா, இனிமேல் நீ அமெரிக்கா உள்ள நுழைஞ்சா நீ எனக்கு எதிரியாவாய், அதுதான் அர்த்தம். ஸோ நம்ம அந்த டிஸ்டிங்ஷனை வந்து ரஷ்யாவால் ட்ரா பண்ண முடியுது. அந்த டிஸ்டிங்ஷனை அவங்க ட்ரா பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து டிசப்ஷன் தான் இருக்குது. அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க இஸ்ரேலுக்காக சண்டை போடலைங்க, ஈரானை அழிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடலைங்க. அவனை எப்படி, அவனோட எக்கானமியை எப்படி தூக்கி பிடிக்கிறது, அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அவனோட சுயநலத்துக்காக போட்டுக்கொண்டு இருக்கும் போர் தான் இது. இதை வந்து ஒரு பைத்தியக்காரன் என்று நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு மிக சுயநலம் பிடித்த ஒரு நபர் இதை முன்னின்று நடத்துகிறார். Trump is not a madman, but it is called as a madman theory. பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறவன் தூக்கி கல்லை தூக்கி கண்ணாடி மேலே எரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன், அவனை போய் அடிச்சுட்டு இருக்கு விட்டுறா அப்படின்வாங்க. அவன் ஆனால் கால்குலேட் பண்ணி தான் அடிக்கிறான் அவன். சார் இப்போ நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட் யார் பக்கம் சார்? இஸ்ரேல் பக்கமா ஈரான் பக்கமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போரானது தேவையற்ற போராக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து சுமூகமான முறையில் இந்த போரானது நிறுத்த வேண்டும் என்பது தான் இந்தியாவோட கொள்கையாக இருக்கிறத தவிர்த்து, ஏன்னா நீங்கள் ஒன்று அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டியது, இந்தியா 2 நாடுகளோடும் ஒரு நல்லுறவு கொண்ட நாடாக இருக்கிறது. இந்தியாவில் அதிகபட்சம் ஷியாக்கள் வசிக்கிறார்கள் ஈரானுக்கு அடுத்தபடியாக. 2வது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சாபஹார் போர்ட்டில் இருக்குது. ஹைஃபாவில் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இஸ்ரேலில். 2வது இஸ்ரேல் நமக்கு பல்வேறு கட்டங்களில், பல்வேறு தருவாய்களில், பல்வேறு போர்களில், பல்வேறு தீவிரவாத தாக்குதல்களில் நமக்கு தோளோடு தோள் நின்ற ஒரு நாடு. அதே மாதிரி ஈரான் வந்து மற்ற இஸ்லாமிய நாடுகள் நமக்கு சில முறை எதிராக செயல்பட்டாலும் பாகிஸ்தானை வன்மையாக கண்டிப்பதில் ஈரான் வந்து பல முறை கண்டித்துள்ளது. பல முறை வந்து பாகிஸ்தானுக்கு இது சரியில்லை என்று அவர்கள் பாகிஸ்தானின் நிலைப்பாட்டை கண்டித்துள்ளார்கள். இந்திய நிலைப்பாட்டுக்கு இன்னும் நெருங்க அவர்கள் செயல்பாடுகள் இருந்திருக்கின்றன. ஸோ இந்த சூழ்நிலையில் ஈரான் அழிவது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் அது அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா ஈரான் அழிஞ்சிட்டா, ஈரானோட கட்டமைப்பு, இப்போ இருக்கிற அரசியல் கட்டமைப்பு இல்லாமல் ஒரு உள்நாட்டு போர் ஈரானில் ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் பலூச்சிஸ்தான் மூலமாக திரும்பி சிந்துக்கு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நெக்ஸ்ட் வர்றது யார்? இந்தியா தானே இருக்குது. ஸோ ஈரான் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் நெய்பர் ஆஃப் இந்தியா. ஸோ அது நமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஊட்டக்கூடும். 2வது பொருளாதார ரீதியில் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய எண்ணெய் வந்து தடைபடும், எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். அதனால் முழுமையாக அஃபெக்ட் ஆகிடும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு பல்வேறு அதர் சோர்ஸஸ் இருக்குது ஆயிலை நம்ம பூல் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு ரஷ்யா கிட்டே இருந்து, மற்ற நாடுகள் கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அது பல்வேறு நாடுகள் கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாலும் அது வந்து டிஸ்டன்ஸ் அதிகம் ட்ராவல் பண்ணணும். இது கம்மியான டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் மற்ற பொருளாதார விஷயங்களுக்கும் நம்ம அனுப்பக்கூடிய பொருட்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் கூட இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடும். கடைசி முக்கியமான பாயிண்ட், இந்தியா வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா மூலம் யூரோப்பை சென்று அடைவதற்கு ஒரு பாதை ஒன்றை வகுத்து கொண்டிருக்கிறது.
யுஏஇ போய் யுஏஇலேருந்து திரும்பி சைப்ரஸ், சைப்ரஸ்லேருந்து கிரீஸு, அப்படி யூரோப்புக்கு வந்து காரிடார் ஒன்று அமைச்சிட்டு இருக்காங்க, ட்ரேட் காரிடார். அந்த ட்ரேட் காரிடார் வந்து இந்த போர் மூலம் அது தடைப்படும், அது வந்து பிரச்சனைக்கு உள்ளாகும். இது நமது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கலாச்சார ரீதியிலும் பாதிப்பு இருக்கிறது, பொருளாதார ரீதியிலும் இது பாதிப்பு இருக்கிறது. மூணாவது முக்கியமான பாயிண்ட் வந்து யார் அழிந்தாலும் இந்த போரில் யாருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் இது பெரிய ஒரு விளைவுகளை மொத்த வெஸ்ட் ஏஷியாவில் ஏற்படுத்தும். அது இந்தியாவோட ஓவரால் பாலிசி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடும். ஸோ இது இந்தியாவுக்கு இது சரியான ஒரு தேவையற்ற போராகத்தான் நான் பார்க்க வேண்டும். இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுற அளவுக்குலாம் போனாப்புல, இதில் நிறைய வேர்ட்ஸ் வெளியே வந்துச்சு. ஆனால் இந்த சைடு எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் பேசலை? ஈரானோட பிரசிடென்ட் பெஷக்ஸ்கியான் கூட பிரதமர் வந்து 45 நிமிடம் பேசியுள்ளார். அதுக்கு முன்னாடி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பிரதமரை கூப்பிட்டு பேசியுள்ளார். அவரவர்கள் நிலைப்பாட்டை அவரவர்கள் பிரதமருக்கு தெரிவித்துள்ளனர். அதே சமயத்தில் பிரதமர் இருவருக்கும் அவர் தெரிவித்த ஒரே ஒரு விஷயம், இதை தவிர்த்தால் நல்லது, இதை தொடர்ந்தால் 2 பேருக்கும் இது பிரச்சனைக்கு அதிகரிக்குமே தவிர்த்து குறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் கேட்கலாம், இந்தியா என்ன பண்ணுச்சு பாகிஸ்தான்? ஆமாம் பண்ணோம், 88 மணி நேரத்தில் போரை நிறுத்தணும், இதுதான் நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அந்த போரை ஆரம்பித்தோம். அந்த குறிக்கோளானது பாகிஸ்தான் இராணுவம் உள்ள நுழைஞ்ச உடனே குறிக்கோள் மாறிச்சு. கடைசியில் பாகிஸ்தானோட விமானப்படையே வந்து முழுமையாக தரையிறங்க செஞ்சிட்டோம். எந்த பிளேனும் அவங்க வான்வெளியில் பறக்க விடாத அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஸோ அது மொத்தமே 88 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். அதே இந்த போரானது எதை நோக்கி போகின்றதுன்று தெரியாமல் போர் போய்கொண்டு இருந்தால் அது மொத்த வளைகுடா பகுதிகளுக்கும் இந்திய துணை கண்டத்துக்கும் ஒரு தேவையற்ற பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். இந்தியாவுக்குள்ளேயும் அது உள்நாட்டு பிரச்சனைகளையும் உள்நாட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். ஸோ அதுதான் இங்கே மைய கருத்தாக இருக்கிறது. ஓகே சார், லாஸ்ட் ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களா? என்ன ரீசனுக்காக சார் அது? யார் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள்னா இங்கே பிரச்சனை. ஈரான் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் ஈரான் செய்வது சரி, இஸ்ரேல் கண்ணோட்டத்திலிருந்து இஸ்ரேல் செய்வது சரி. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பார்ப்பது இந்திய கண்ணோட்டத்திலிருந்து. ஏனென்றால் நான் ஒரு இந்தியன். ஒரு இந்தியனாக இந்த போர் எனக்கு, என் நாட்டுக்கு, என் மக்களுக்கு, என் வளங்களுக்கு, என் தேவைக்கு இது சரியா தவறா என்று பார்ப்பது தான் என்னோட கடமை. அப்படித்தான் நான் அந்த போரை பார்ப்பேனே தவிர்த்து இதில் போரில் நல்ல போர் கெட்ட போர்ன்றது ஒன்றும் இல்லை. போர் தான். பாகிஸ்தான் நம் மீது அந்த தாக்குதல் செய்த போது நம்ம அவர்களை அடிக்கும்போது பக்கத்து நாடுகள் அவர்கள் பார்வையிலிருந்து நம் போரை பார்ப்பார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது நமது நலனோ, எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்லைட்டன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். என் நாட்டுக்கு எது சரியோ அதுதான் எனக்கு சரி. என் நாட்டுக்கு எது சரியில்லையோ, என் நாட்டுக்கு எதை பாதிக்குமோ அது எனக்கும் உண்டாக்கும். ஈரானுக்கு ஃபயர் விடுறவங்க இஸ்ரேலுக்கு இது நாளைக்கு பாகிஸ்தான் அடிச்சிருச்சுன்னா நம்ம இஸ்ரேல்கிட்ட சில வெப்பன் வாங்கணும். சரி, அப்படியே ரிவர்ஸில் பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு ஃபயர் விடுறவங்க ஈரான் அழிஞ்சு போச்சுன்னா ஈரான்லேருந்து வரக்கூடிய தீவிரவாதம் இந்தியா வரைக்கும் வருதுன்னா அது ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து தேவையற்றது நமக்கு. இந்த போரானது இன்னொரு நாடு, கண்டம் தாண்டிய ஒரு நாடு, அமெரிக்கா என்ற ஒரு நாடு அங்கே மூட்டி உள்ளது. அதனால் வந்த போரை நமக்கு பரவாமல் தடுப்பது தான் நமது வேலையாக இருக்க வேண்டும். இந்த போரானது நம்மளுக்கு எந்த விதத்தில் எப்படி லாபத்தை கொடுக்க போகிறது, நம் மக்களுக்கு என்ன நன்மையை செய்ய போகிறது, அதை நம்ம யோசிக்கணும். இதில் தார்மீகமான போர், இதில் நியாயமான போர், போரில் நியாயம் அந்நியாயம் எல்லாம் இல்லைங்க. வெற்றி தோல்வி இதுதான் இருக்கு. கொண்ட குறிக்கோள் அடைந்தார்களா இல்லையா, அதனால் நமக்கு என்ன பாதிப்பு, எதிரிக்கு என்ன பாதிப்பு, இவ்வளவுதான். நோ வார் இஸ் அ குட் வார். ஓகே, அதுக்கண்ட்டு வார் இஸ் அன் ஈவில்னு சொல்ல மாட்டேன். வார் இஸ் அ நெசசிட்டி. அது தேவை. அந்த தேவையானது உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு உள்ளதா இல்லையா, அதுதான் மேட்ரு. இந்தியாவின் தேவைக்கு அந்த போரானது தேவையற்றதாக உள்ளது.
இதுதான் என்னோட கருத்து. சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த் சார்.